வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். பிரபல பாலிவுட் இயக்குனர் மீது ஆபாச பட நடிகை பாலியல் குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டிற்கு வரவழைத்து மது கொடுத்து அத்துமீறியதாக நடிகை வைத்துள்ள குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? நடிகர் துல்கர் சல்மானின் 2 வெளிநாட்டு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 3வது காராக லக்கி பாஸ்கர் படத்தில் பயன்படுத்தப்பட்ட நிசான் பேட்ரோல் காரும் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இடைத்தரகராக செயல்பட்ட பூட்டான் வழியாக கார்களை வாங்கிக் கொடுத்த கோவை மற்றும் டெல்லியைச் சேர்ந்த இடைத்தரகர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இடைவேளைக்கு பிறகு எஃப்ஐஆரை தொடர்ந்து பார்க்கலாம். நடிகர் துல்கர் சல்மானின் 2 வெளிநாட்டு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 3வது காராக லக்கி பாஸ்கர் படத்தில் பயன்படுத்தப்பட்ட நிசான் பேட்ரோல் காரும் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இடைத்தரகராக செயல்பட்டு பூட்டான் வழியாக கார்களை வாங்கிக் கொடுத்த கோவை மற்றும் டெல்லியைச் சேர்ந்த இடைத்தரகர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. 200 கார்களில் 39 கார்கள் சிக்கிய நிலையில் மற்ற கார்கள் மீட்கப்படுமா? குர்கானில் பாலியல் உணர்வுகளை தூண்டும் மருந்து என்று இன்ஸ்டா, பேஸ்புக்கில் விளம்பரம் கொடுத்து போலி மருந்துகளை விற்பனை செய்து வந்த 3 பெண்கள் உள்பட 11 பேர் கொண்ட கும்பல் சிக்கியிருக்கிறது. 50-100க்கு மருந்துகளை வாங்கி ஆயிரக்கணக்கில் விலை விற்ற கும்பல் சிக்கியது எப்படி? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. கிருஷ்ணகிரி அருகே காதலியின் கணவரை கொன்றுவிட்டு தப்பிய பீகார் தொழிலாளி கைது செய்யப்பட்டுள்ளார். பீகாரில் இருந்து காதலியை அழைத்துக் கொண்டு தமிழ்நாடு வந்த நிலையில் கணவர் தேடி வந்ததால் விபரீதம் அரங்கேறியதன் பின்னணி என்ன? நடிகை சாய் பல்லவி ஆடை குறித்து சமூக வலைதளத்தில் சர்ச்சை கிளம்பிய நிலையில் அது குறித்து அவர் காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார். கடற்கரையில் எடுக்கப்பட்ட புகைப்படம் உண்மையானதா அல்லது ஏஐயா என சாய் பல்லவியின் விளக்கம் என்ன? பார்க்கலாம். எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. உத்தரப்பிரதேசத்தில் தன்னை காதலிக்க மறுத்த ராணுவ வீரரின் காதலி மீது ஆள் வைத்து ஆசிட் வீசியிருக்கிறார் ஒரு இளம்பெண். 55 மணி நேரத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தி குற்றவாளியை கைது செய்ததன் பின்னணி என்ன? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.